Hello viewers, this is Suresh from CarControl Driving Academy, training in our car and own car in Chennai at Doorstep. நீங்கள் நம்ம கூட ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காரு. ஸ்டூடெண்ட் பேர் வந்து சிவா. அவர் வந்து பெசன் நகர். ஸோ அவர் ஓன் பண்ணியிருக்க வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஐட்டன் நியாஸ். ஸோ நம்மளோட யூடியூப்பில் வந்து நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு இன்றைக்கி ஒன் டே ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜட்ஜ்மெண்ட் கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் ப்ளஸ் டிராஃபிக் அண்ட் ஃபாஸ்ட் மூவிங் ரோட்ஸ் அண்ட் ஹைவேஸில் கொஞ்சம் ஒரு கிளாரிஃபிகேஷன்ஸ்லாம் வேணும்னு சொல்லிட்டு கீழே போயிடலாம். ஸோ அந்த கிளாரிஃபிகேஷன் கிளாஸ்க்காக வந்திருக்காரு. ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்ருங்க. ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவிங் ரோடு. ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸ் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி அவருக்கு ஜட்ஜ்மெண்ட் கிளாஸ் கொடுத்து எப்படி ஆரம்பித்தோன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ஜட்ஜ்மெண்ட் ட்ரைனிங் வந்து நீங்கள் பாருங்கள். ஓகே, ஜட்ஜ்மெண்ட் ட்ரைனிங். ஸோ இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட் ட்ரைனிங்கில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபுல்லாக வந்து அவருக்கு செம்மையாக யூஸ்ஃபுல்லாக எப்படி வந்து லெஃப்ட் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டு ஜட்ஜ்மெண்ட் ஃபஸ்ட் கியர் டாஸ்க் எல்லாமே வந்து அவர் கொடுத்துட்டு இப்போ பாருங்கள் செம்மையாக ஓட்டிகிட்ருக்காரு, பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு. ஆக்சுவலி புதுசாக வாங்கினதுலேருந்து இந்த மாதிரி டிராஃபிக்கில் ஓட்டியிருக்கீங்களா? இல்லவே இல்லை ப்ரோ, ஃபஸ்ட் டைம். ஸ்லோ பண்ணிக்கோங்க. அங்கே பாருங்கள், அப்படியே அணைச்சி விட்றானா பாருங்கள். பிரேக் அடிச்சுட்டே போங்க. தேர்ட் கியர், எஸ், பர்ஃபெக்ட். ஸ்பீடுக்கு ஏற்ற கியர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும் எப்போவுமே. எல்லா பிகினர்ஸ்க்கும் வந்து லெஃப்ட் ஹேண்ட் வேறு வேலை பார்க்கணும், ரைட் ஹேண்ட் வேறு வேலை பார்க்கணும், லெஃப்ட் லெக் வேறு வேலை பார்க்கணும், ரைட் லெக் வேறு வேலை பார்க்கணும். இது எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணுறது எப்படின்னா கண் பார்வை வந்து நல்லா தூரமாக என்ன நடக்குது ரோட்டில் அப்படின்றது மனசை வச்சு நீங்கள் வந்து அதை எத்தனை வந்து பர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணுறதுக்கு தான் வந்து எல்லாருக்கும் டைம் ஆகுது. ஓகே, இதுக்கு முன்னாடி ஒரு விஷன் ஒரு டிரைவிங் வீடியோ போட்டிருப்போம். அந்த விஷன் வந்து நீங்கள் இப்படி தான் யூஸ் பண்ணி அவர் பாருங்கள் செம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. என்ன மாதிரி ரோடு? ஒரு ஃபாஸ்ட் மூவிங் ரோடு. எல்லோரும் நினைப்பீங்க பம்பர் டு பம்பர் டிராஃபிக் தான் வந்து கஷ்டம்னு. இந்த மாதிரி ஃபாஸ்ட் மூவிங் ரோடில் இந்த மாதிரிலாம் போகும்போது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறாரு பாருங்க. ஸோ இந்த இடத்துல வந்து அவர் ஒரு ஜர்க்கும் இல்லாமல் அழகாக வந்து அனுசரித்து போயிட்டுருக்கணும். ஸோ அவர் பாட்டுக்கு அவர் கொடுத்துருக்க ஸ்பீட் லிமிட் பார்த்தீங்கன்னா தெரியும், 40-40s போயிட்டுருக்காரு. ஓகே, ஸோ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஸ்பீட் லிமிட் நல்லா ஃபாலோ பண்ண மாதிரி சொல்லிக் கொடுப்போம். பின்னாடி ரொம்ப ஹார்னட்ஸாக வழி ஏற்படுத்தி கொடுத்துருங்க. ஏன்னா வந்து வழி ஏற்படுத்தி கொடுக்குறது தான் ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள் ஹசார்ட் ஜோனு. ஸோ லெஃப்ட்டில் வந்து என்ன பண்ணுங்க, லெஃப்ட்டும் ரைட்டும் போகாதீங்க. ஸ்லோ பண்ணி அழகாக செகண்ட் கியர் போட்டிருக்காரு. வெரி நைஸ். கொஞ்சம் கிராஜுவலாக மூவ்மெண்ட் வச்சுக்கோங்க. செம்ம டெட்லி சுச்சுவேஷன் இது. அந்த பக்கம் ஸ்லோப்லேயும் வந்து இறங்கினாங்க, இந்த பக்கமும் வந்து வந்திருக்காங்க. நீங்கள் சென்ட்ரல் லைன் போனால் நல்லது ஆக்சுவலி. ஓகே, தேர்டு போட்டுருங்க. ஓகே, கிராஜுவலி ஒன் ஹேண்ட் ஸ்டீரிங் பண்ணிக்கோங்க. சூப்பர், ஃபேன்டாஸ்டிக், வெரி நைஸ், சூப்பர், வெரி நைஸ். அங்கே பாருங்கள், அவர் அணைச்சி விட்டு போகிறதுக்குலாம் வந்து பயப்படாமல் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ கொஞ்சம் வரும்போதே செம்ம பயத்தில் தான் இருந்தீங்க இல்லையா? கண்டிப்பாக செம்ம பயமாக தான் இருந்துச்சு. இப்போ பயம் கொஞ்சம், அதுவும் அந்த கோயம்பேடு டிராஃபிக்கு. ஏன்னா சண்டே ட்ரைனிங்னால் வந்து கோயம்பேடில் தான் வந்து ஓரளவுக்கு டிராஃபிக் இருக்கும், மற்ற இடத்துல அவ்வளோவா இருக்காது. கொஞ்சம் ஜட்ஜ்மெண்ட் கிளாஸ் அதுக்கேற்ற மாதிரி டைமிங் கொடுத்து டிராஃபிக்லேயும் எடுத்துகிட்டு வந்து சொல்லி கொடுத்தாச்சு. தூரத்துலேயே இருக்காங்க. ஸோ ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு திங்கிங் டிஸ்டன்ஸ் ப்ளஸ் பிரேக்கிங் டிஸ்டன்ஸ். திங்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் லெவல் பிரேக்கிங், செகண்ட் லெவல் பிரேக்கிங் அப்படியே யூஸ் பண்ணிகிட்டே போங்க. ஓகே, டிராஃபிக் மூவ் ஆகுதுன்னா என்ன பண்ணலாம்? செகண்ட் கியர், ஹாஃப் கிளச் டெக்னிக்கை வேண்டாம், முன்னாடி வந்து ஆமாம். ஸோ அந்த ஃப்ரேம் கேல்குலேஷன் பண்ணிவிட்டு வெஹிக்கிள் கூட மேட்ச் பண்ணுற மாதிரி. ஸோ இது வந்து ஆக்சுவலி வந்து இந்த ப்ரெடிக்ஷன் வந்து இனிஷியலாக வந்து பிகினர்ஸ் காருக்குள்ளே உட்காரும் போது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த கஷ்டத்தை போக்குறதுக்காக நான் வந்து கூட இருந்து ஸ்லோ பண்ணிக்கோங்க. பாருங்கள், என்ன பண்ணுறாரு அவர்? ஆக்சுவலி பரவாயில்ல, ரெட்டே வந்துச்சுல்ல, அவ்வளோதான், சந்தோஷங்க. அப்படியே போய் அழகாக ஸ்டாப்புக்கு முன்னாடி நில்லுங்க. அவ்வளோதாங்க, நம்ம ஃபாலோ பண்ணோம். ஸ்டாப்புக்கு முன்னாடி நின்றுவோம். எல்லோரும் ஸ்டாப்புக்கு முன்னாடி நிற்கலனாலும் பிரச்சனை கிடையாது, சரியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிராஃபிக் மூவ்மெண்ட்டில் செகண்ட் கியர் வச்சு ஹாஃப் கிளச் டெக்னிக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய மூவ்மெண்ட்ஸ் வந்து அவருக்கு சொல்லிக் கொடுத்து இன்றைக்கி ஒன் டே வந்து செம்ம இன்டென்ஸாக மார்னிங் எத்தனை மணிக்கு வந்தோம்? நான் 9 o'clock முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம். 9 o'clock முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, 9 o'clock ஆச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:35 ஆகுது. ஸோ ஓகே, ஸோ ஒரு 4-5 hours வந்து கண்டினியூஸாக நான் ஸ்டாப்பாக போயிட்டுருக்கு ஆக்சுவலி. ஓகே, ஸோ என் வீடியோஸை பார்த்து நிறைய ஓட்டி கற்றுக்கிட்டீங்க. ஃபுல்லாக அவங்க வீடியோஸ் தான் ப்ரோ. ஓகே, ஸோ வீடியோஸ் பார்த்து நிறைய இது. சரி, நேரில் எப்படி டிஃபரன்ஸாக இருக்குது அப்படின்றது வியூஸ் கிட்ட சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு எனக்கு ஃபியர் இருந்துச்சு, ரோட் ஃபியர் இருந்துச்சு நல்லாவே. என்ன தான் வீடியோஸ் பார்த்தா கூட எனக்கு ரோட் ஃபியர் இருந்துச்சு. நான் கொடுத்த எக்ஸசைஸ் எப்படி இருந்துச்சு? ஃபஸ்ட்டு அந்த கோன் ஜட்ஜ்மெண்ட்ஸில் வந்து எனக்கு கொஞ்சம் க்ரீன் போட்டாங்க. ஓகே, நம்ம ஒரு நிமிஷம் லைட்டாக கிளச் விட்டு சூப்பராக ஸ்லோ. அவர் ஆஃப் ஆயிடுச்சு வண்டி. செம்ம லைட்டாக கிளச் விட்டு ஆக்சலரேஷன் பண்ணிகிட்டே போகிறோம். செம்ம செகண்ட் கியர் போட்டுருங்க. பட்டன் போட்டு டிராஃபிக்கில் இப்படி தான் இருக்கணும். இந்த மாதிரி சிக்னல் விடும்போதெல்லாம் ரொம்ப இன்றைக்கி தான் இல்லை, ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க சிக்னல். ஓகே, கார் வாங்கிட்டு அங்கே லோக்கலில் மட்டும் நல்லா சுற்றிட்டு இருந்திருக்கீங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி பாருங்கள், இதெல்லாம் வந்து நிறைய தடவை காமிச்சு கொடுத்துட்டேன். கோயம்பேடு டிராஃபிக்லலாம் கிளச் கண்ட்ரோல் எப்படி இருக்கணும், பிரேக்கிங் எப்படி இருக்கணும். அவர் வந்த புதுசில் நான் வீடியோ எடுக்க மாட்டேன் ஆக்சுவலி. அவங்க எப்படி வருவாங்கன்றது எடுத்தீங்கன்னா அந்த பக்கம் ஸ்லோ பண்ணுவீங்க பாருங்கள். அழகாக எவன் ஆர்னட்ஸாக கண்டுக்காதீங்க. இந்த மாதிரி வெறுப்பேற்றுவானுங்க பார்த்தீங்களா? செம்மையாக ஆர்னட்ஸ் ஷா அடிக்கிறார். கமான், ஸ்லோ பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக மேலே ஏறிலாம். அழகாக போயிட்டே இருங்க. ஓகே, ஸோ சிச்சுவேஷன் பாருங்கள். ஸ்லோ பண்ணிக்கோங்க. டெட்லி இதெல்லாம் செம்ம ஹசார்டு. ஸ்லோ பண்ணிக்கோங்க. பயங்கரமான ஹசார்டு இதெல்லாம்.
ஓகே எல்லாரையும் விட்டுருங்க, நம்ம விட்டு கொடுத்து போனால் நல்லாயிருக்கும். தேர்ட் போட்டுருங்க. செகண்ட் கியரோட ஆர்பிஎம் அதிகம் சரியா, எவ்வளோ சீக்கிரத்தில் நீங்கள் தேர்டு போடுறீங்களோ நீங்கள் ஆக்சலரேஷன் ப்ரெஸ் பண்ண ஸ்மூத்தான வெஹிக்கிள் ஃப்ளோ கிடைக்கும். நீங்கள் செகண்ட் கியரை ரொம்ப நேரம் மெயின்டைன் பண்ணிங்கன்னா 25-30க்கு மேலே என்ன ஆகும்னா செம்மையாக பிக் ஆகிடும் வண்டி. ஓகே நம்மள அறியாமே நிறைய இருக்கும். ஃபஸ்ட்டு 3 கியர் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். நீங்கள் பாட்டுக்கு ஸ்மூத்தான வெஹிக்கிள் ஃப்ளோ வச்சுட்டு போயிட்டே இருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. யார் வந்தாலும் பரவாயில்ல. லெஃப்ட் மிரர் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லேன் ஏறும்போது உங்களுக்கும் வியூவர் சொல்கிறேன், லெஃப்ட்டு வந்து இந்த மாதிரி அணைச்சு விடும்போது லெஃப்ட்டில் வந்து யார் வராங்கன்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே ஸோ சூப்பராக அங்கேயும் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஓகே ஸோ கொஞ்சம் ஸ்லோப் இல்லையா, மேலே ஸ்லோப் ஏறணும்னா என்ன பண்ணணும், கொஞ்சம் லைட்டாக புல்லிங் தேவைப்படும். ஒரு 45 போயிட்டு 4th போட்டுருங்க. அப்போ வந்து 4th கியரோட தன்மை வந்து கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே இப்போ போடுங்க 4th போட்டுருங்க. செம்ம நல்ல கியர் ஷிஃப்டிங்கா, வெரி நைஸ், யா பர்ஃபெக்ட். ஸோ சொல்லிட்டு இருந்தீங்க வியூவர்ஸ்க்கு என்ன பாருங்க, நான் ஸ்டாப்பாக இந்த டிராஃபிக் சுச்சுவேஷன் பார்த்துட்டு இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிட்டு சொல்கிறேங்க, பேசிகிட்டு இருக்கேன். எல்லாம் ஒன் அட்டெம்ப்ட். இவ்வளோ தைரியமாக என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியுதுன்னா அந்த அளவுக்கு டீச்சிங் கொடுத்துருக்கேன்னு அர்த்தம். என்ன பிரதர் சொல்கிறீங்க? கண்டிப்பாக ப்ரோ. எடுப்பேனே எனக்கு இந்த ரோட்லலாம் ஓட்டுவேன்னு என்ன ஃபர்ஸ்ட் நினச்சி கூட பார்க்கல சார். இதுதான் விஷயம். ஆக்சுவலி அவங்க ஓட்டுற வண்டியை வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு புரிய வச்சிட்டோம். புரிய வச்ச பிறகு பைக் ஓட்டுற மாதிரி கார் ஓட்டிடலாம் எல்லாம் நினைப்பாங்க. நிறைய பேர் தான் நினச்சிருக்கீங்க ஆக்சுவலாக பைக் ஓட்டுற மாதிரி கார் ஓட்டிடலாம். ஓகே பைக் தான் நல்லா ஓட்டுறமே, காரையும் ஓட்டிடலாம்னு நினச்சிருப்பீங்க. பைக் வந்து டிஃப்ரெண்ட், ஆக்சுவலி கார் டிஃப்ரெண்ட். எல்லா கண்ட்ரோல்ஸும் சேம் தான். பட் என்ன விஷயம்னா இந்த பாக்ஸுக்கு ஏற்றுற மாதிரி நம்ம ஜட்ஜ் பண்ணுறது தான். ஓகே நம்மளுடைய பாத்து வந்து மாறும். பைக்னா பூந்து போயிடலாம், நல்லா லாஸ்ட் மினிட்ல ஸ்டாப் பண்ணிக்கலாம். கார் வந்து அப்படி ஸ்டாப் பண்ண முடியாது. ஓகே ஸோ வீடியோஸ் பார்த்துட்டு இப்போ நேரில் வரும்போது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குது ப்ரோ. சீரியஸாகவே எனக்கு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு ஆக்சுவலாக. இப்போ கொஞ்சம் செம்ம கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கும். இப்போ லைவாக நீங்கள் தானே ஓட்டிகிட்டு இருக்கீங்க, நான் ஸ்லோ தான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஃப்ரேம் கரெக்டாக என்னோட சேர்ந்து நீங்களும் வந்து அந்த மைண்டில் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே இப்போ வீட்டுக்கு போயிட்டு அவருக்கு பார்க்கிங் சுச்சுவேஷனும் காமிச்சு கொடுத்துட்டு, ஹைவேஸ் காமிச்சா, இப்போ ஜட்ஜ்மெண்ட் காமிச்சாச்சு. கொஞ்சம் நேரோ ஸ்ட்ரீட் வீட்டு பக்கத்தில் சும்மா ஒரு 4 ரவுண்ட் அடிச்சு எப்படி போகணும்னு சொல்லிட்டு உங்களோட பார்க்கிங் சுச்சுவேஷனும் நான் காமிச்சு கொடுத்துறேன். ஸோ உங்களோட ட்ரைனிங் வந்து நீ கம்ப்ளீட் பண்ணும்போது செம்மையாக வந்து சூப்பராக ஃபுல் ஃப்ளெஜ்டாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். வெரி நைஸ். ஸோ எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்குமே சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஹைலி ரெக்கமெண்டடா இல்லையா? ஹைலி ரெக்கமெண்டட். Thank you so much viewers for watching this video. This is Suresh from CarControl Driving Academy, training in our car and own car in Chennai at Doorstep. Thank you Shiva. Thank you so much.